Hi friends, இது நம்மளோட sam&sadhu world. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான ஒரு குழம்பு ரெசிபி தாங்க. அதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டு சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கலாங்க. ஒரு 10-12 பூண்டு உரித்து சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி போட்டுக்கலாங்க. இஞ்சி ஒரு துண்டு அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். நான் பெரிய வெங்காயம் 2 குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கட்டுங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கிருச்சு. நான் இப்போது 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேங்க. உங்களோட காரத்துக்கு இன்னும் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இன்னும் மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இல்லை ஒரு மிளகாய் தேவைன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாங்க. நம்ம இதை அரைச்சதுக்கப்புறமா நம்ம தாளிச்சுடும்போது பச்சை மிளகாய் சேர்த்துவோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணுங்க. அது வரைக்கும் நம்ம நல்லா பொறுமையாக வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போது நான் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. ரொம்ப தண்ணி விடாமல் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது நல்லா ஆறிடுச்சு. இதை நான் மிக்ஸிக்கு மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் காலிஃப்ளவர் குழம்பு வச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் மட்டும்தான் குழம்புக்கு சேர்த்துப்பாங்க. இந்த மாதிரி பெரிய வெங்காயம் வச்சு சமைக்கும் போதும் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. தண்ணியில் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கி காலிஃப்ளவரை உள்ளே போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாங்க. அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சியெல்லாம் கூட க்ளீன் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு கடாய் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்குறேங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேங்க. ஆஸ் யூஷுவல் உங்களோட காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு சிலர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சேர்த்துருவாங்க. நான் காலிஃப்ளவர் ஆட் பண்ணினதுக்கப்புறமா தான் சேர்த்துப்பேங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போது நான் கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேங்க. ஆல்ரெடி நம்ம காரத்துக்கு மிளகாய், பச்சை மிளகாய் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போது ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா நம்மளுக்கு காலிஃப்ளவர் குக் ஆகட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த விழுது சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம அந்த விழுது சேர்த்துக்கலாங்க. மிக்ஸி கொஞ்சமாக உள்ளே இருக்கக்கூடிய கிரேவிக்கெல்லாம் தண்ணி விட்டு இந்த மாதிரி அலசி ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு கிரேவிக்கு, அதாவது குழம்புக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இப்போ விட்டுக்கலாம். இப்போ விட்டுட்டு நீங்கள் பத்தலைன்னு சொல்லிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமோ இல்லை கொஞ்சம் பாதி வெந்ததுக்கப்புறமோ நீங்கள் தண்ணி விடும்போது உங்களுக்கு குழம்பு டேஸ்ட்டு கிடைக்காதுங்க. அதனால் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 2 கொதி வரட்டுங்க. வந்ததுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், இப்போது ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு.
2 கொதி வந்து சூப்பராக காலிஃப்ளவர் எல்லாம் வெந்துருச்சு. நம்ம கொஞ்சமாக ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு வெல்லம் வந்து சேர்த்துக்கலாங்க. இது வெல்லம் சேர்க்கும்போது உங்களுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு டைம் நீங்களும் இதே மாதிரி வெல்லம் சேர்த்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட யம்மியான காலிஃப்ளவர் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களை வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ ஆல்.